முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா? தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காக பாராட்டு விழாவா? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா, 3 வருஷத்துல எவ்வளவு 16,000 தாண்டி போக்சோ கேஸ் மட்டும், அதற்கு பாராட்டு விழாவா? பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் 5,000 தாண்டி இருக்கு, அதற்காக பாராட்டு விழாவா? இல்ல டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 50,000 கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது, அதுக்காக பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கு பாராட்டு விழாவா? அதற்கு பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க, 2 அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார். இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட 2 அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை. அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட. காரணம், ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு, 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு, மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்கிறாங்க, மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க, 50,000 கோடியை தொடுத்து உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. எதற்காக ஜாமீன் கொடுத்தோம்? நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க, 1.5 வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க. இன்னும் 10 நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம், கைதாகுவீங்க. கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க. நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க, ஓசியில தானே பஸ்ல போறீங்க. வைணவம் சமயம் நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது, மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது, வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறான். போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், துரைமுருகன் அவர்கள், 3 அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழ இருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. இவங்க அதை செல்லாது, மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம், மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம். 3 அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 13 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த தவறுங்கிறது ஒரு இடத்தில் நடக்காதுங்க. நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது, நிர்வாகம் மொத்தமாக தோற்றுவிட்டது, மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சுங்க. அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாராட்டு விழா இவர்களாகவே இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்.